ஆலம்பூர் ஜோகுலாம்பா கோயில் தெலுங்கானா மாநிலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு அமைதியான நகரம் ஆலம்பூர். ஸ்ரீசைலத்தின் மேற்கு நுழைவாயிலாக ஆலம்பூர் கருதப்படுகிறது. இங்குள்ள அற்புதமான கோயில் மற்றும் சில பழங்கால கோயில்களின் எச்சங்கள் பாதாமி சாளுக்கிய கட்டிடக்கலையை குறிக்கின்றன. இந்த பகுதி பல தென்னிந்திய வம்சங்களால் ஆளப்பட்டது. ஜோகுலாம்பா கோயிலில் உள்ள முக்கிய தெய்வங்கள் ஜோகுலாம்பா மற்றும் பால பிரம்மேஸ்வரர். நாட்டின் 18 சக்தி பீடங்களில் ஜோகுலாம்பா தேவி 5வது சக்தி பீடமாக கருதப்படுகிறார். இங்கே ஜோகுலாம்பா தேவி தேல், தவளை மற்றும் பள்ளி தலையில் ஏந்தியபடி சடலத்தின் மீது அமர்ந்திருப்பதை காணலாம். அவள் நாக்கை நீட்டியபடி நிர்வாண அவதாரத்தில் காணப்படுகிறாள். யோகத்தில் சித்தி அளிக்கும் கடுமையான தெய்வத்தின் அவதாரம். எனவே ஜோகுலாம்பா என்று அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தை தெலுங்கில் யோகுலா அம்மாவின் மாற்றப்பட்ட வடிவமாகும், அதாவது யோகிகளின் தாய். ஒரு பிரபலமான புராணத்தின்படி 6ஆம் நூற்றாண்டில் ராசசித்தர் என்ற ஒரு பெரிய துறவி இருந்தார். அவருக்கு அடிப்படை உலோகத்தை தங்கமாக மாற்றும் சக்தி இருந்தது. மேலும் அவர் சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசிக்கு நெருக்கமானவராக கருதப்பட்டார். அவர் நவபிரம்மங்கள் என்று அழைக்கப்படும் எந்த கோயில்களையும் கட்டுவதில் முக்கிய பங்கு வகித்தார். புராணத்தின்படி சிவனின் 9 பெயர்களும் உண்மையில் ராசசித்தரால் முன்வைக்கப்பட்ட மருத்துவ மூலிகைகளின் பெயர்கள். மேலும் இங்கு 9 கோயில்கள் உள்ளன. அவை ஸ்வர்க்க பிரம்ம கோயில், பத்ம பிரம்ம கோயில், விஸ்வ பிரம்ம கோயில், அர்க்க பிரம்ம கோயில், பால பிரம்ம கோயில், கருட பிரம்ம கோயில் மற்றும் தாரக பிரம்ம கோயில். சித்த ரசார்ணவம் என்பது ஒரு தாந்திரிக படைப்பாகும். இது பரிந்துரைக்கப்பட்ட தந்திரத்தின்படி உபாசனை செய்தால் பால பிரம்மாவின் லிங்கம், சுப்பிரமணியனின் தொடைகள், கணபதியின் துப்புள் மற்றும் தாய் ஜோகுலாம்பாவின் வாயிலிருந்து புதன் வெளியேறுகிறது. இது மருத்துவ மூலிகளை பயன்படுத்தி தங்கமாக மாற்றப்படலாம் என்று கூறுகிறது. இத்திருக்கோயில் ஹைதராபாத்திலிருந்து தெற்கே சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆலம்பூர் ஹைதராபாத் பெங்களூர் நெடுஞ்சாலை வழியாக அணுகக்கூடியது. ஜோகுலாம்பா கோயில் நவபிரம்மா கோயில்களின் வளாகத்தில் அமைந்துள்ளது. இதே போன்று அதிசயமான கோயில்களும் மற்றும் பிரமிக்கத்தக்க கோயிலின் வரலாறுகளும் உங்கள் கைகளில் தினம் தினம் கிடைக்க மறக்காம நம்ம தமிழ் கடவுள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் பல சொந்தங்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.